அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணியின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க. எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுன்னு கூட சொல்லலாங்க. இந்த ஒரு தேவதை பெயரை மட்டும் நீங்கள் சொல்லி அழைச்சி பாருங்கள். கண்டிப்பாக உடனடியாக நீங்கள் எதிர்பார்த்த பணம் 1 மணி நேரத்திலே உங்களுக்கு கிடைக்குங்க. என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த மிராக்கள் பார்த்திங்கன்னா, இந்த தேவதை பெயரை சொல்லி எனக்கு 1,80,000 கிடைச்சது உண்மைங்க. இதை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். எனக்கு மட்டும் கிடையாதுங்க, கோடிக்கணக்கான பேருடைய வாழ்க்கையில் பண தேவையை பூர்த்தி செய்த அற்புதமான தேவதை. இந்த தேவதையோடைய பெயரை தான் நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் சொல்லி பாருங்கள். அவங்கள நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள். நீங்கள் அவங்களுடைய பெயரை சொல்லி கூப்பிட்டு அடுத்த நொடி இந்த தேவதை உங்களுக்கு உதவி செய்வாங்க. அந்த அளவுக்கு அற்புதமான தேவதைன்னு கூட சொல்லலாம். பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், மந்திரம் சொல்லணும் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. எந்த இடத்துல இருந்து கொண்டு வேண்டுமென்றாலும் இந்த தேவதையை மனதார நீங்கள் கூப்பிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு அவசரமாக பணம் தேவைப்படுது அப்படின்னாலுமே கண்டிப்பாக இந்த தேவதை உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை எப்படி நம்ம அவங்களிடம் கேட்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. நம்ம சேனலில் சொல்கிற நிறைய ஏஞ்சல் நம்பர், சுவிட்ச் வேர்டு, மந்திரங்கள் நிறைய சகோதர சகோதரிகள் வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் நம்ம சேனல் கீழே கமெண்ட்டில் பார்த்தீங்கனாலே தெரியும். சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேங்கம்மா. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க வீடியோவில் சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் தாராளமாக சொல்கிறேன். நிறைய பேர் வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தியிருக்கு. அதே போல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு ஏஞ்சலும் நம்மளுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்யும். அதாவது நமக்கு அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுது, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு தேவைப்படுதுன்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த தேவதையை நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள். நீங்கள் அதற்காக ஒரு 5 லட்சம் கிடைக்கணும், 10 லட்சம் கிடைக்கணும், 1 கோடி கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஒரு அவசர சூழ்நிலைக்காக ஒரு 5,000 10,000 உங்களுக்கு தேவைப்படுது, ஒரு 1 லட்சம் தேவைப்படுது, ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னும்போது அந்த பணம் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இந்த பிஸ்னஸில் மாதம் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் எதிர்பார்க்குறீங்க, ரொம்ப அதிகப்படியாக இல்லை, ஒரு 10,000 மாதம் இந்த அளவுக்கு ஒரு 10-20,000 எனக்கு வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்லை வேலை பார்க்குறீங்க, நீங்கள் செய்கிற வேலைக்கு ஏற்ற ஊதியம் உங்களுக்கு வேணும், இந்த ஒரு அமௌண்ட்டு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்கள். அந்த அமௌண்ட்டு, அதாவது சராசரியாக ரொம்ப பேராசைப்பட்டுலாம் நம்ம கேட்கக்கூடாது. நம்ம வேலைக்கு எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்ற தகுதி நமக்கு தெரியும். அந்த ஒரு அமௌண்ட்டை நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக இந்த தேவதை கொடுக்கும். முதல்ல கொஞ்சம் அமௌண்ட்டு கேளுங்க, ஒரு 5,000 10,000 ஒரு 1 லட்சம் இது போல் நீங்கள் கேளுங்க. அதாவது உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதை மட்டும் கேளுங்க. விளையாட்டாக செஞ்சு பார்ப்போம் அப்படின்லாம் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. உண்மையாக தேவைப்படுற அமௌண்ட்டு கேளுங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல இருந்து கொண்டு வேண்டுமென்றாலும் இந்த தேவதையை நீங்கள் அழைக்கலாம். அதாவது இந்த தேவதையை அழைக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த தேவதைக்குரிய ஒரு சிம்பிள் இருக்குது. அந்த சிம்பிளை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன், இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதை உங்களுடைய வால்பேப்பரில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த ஒரு சிம்பிளை பார்த்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படுதோ, சப்போஸ் ஒரு 10,000 20,000 பணம் தேவைப்படுது, இல்லை ஒரு 50,000 பணம் உண்மையாக உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இந்த சிம்பிளை பார்த்து இந்த சிம்பிளுக்குரிய தேவதையுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நித்திகா. இந்த தேவதையோட பெயரை தான் நீங்கள் சொல்லணும். அதாவது இந்த சிம்பிளை பார்த்து இந்த தேவதை பெயர், அதாவது நித்திகா, எனக்கு தேவைப்பட்ட 50,000 ரூபாய் பணத்தை எனக்கு பெற்று தந்த உங்களுக்கு மிக்க நன்றி. நித்திகா, எனக்கு தேவைப்பட்ட 50,000 பணத்தை நீங்கள் பெற்று தந்த உங்களுக்கு மிக்க நன்றி. இது போல் நீங்கள் சொல்லலாம். அதாவது இதை ஒரு 5 நிமிஷம் மட்டும் சொல்லுங்கள். வேறு எதுவும் நீங்கள் செய்யவே வேண்டாம். எந்த இடத்துல இருக்கீங்களோ, உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு 5 நிமிஷம் இதை மட்டும் சொல்லுங்கள். அதாவது அந்த தேவதை உங்களுக்கு பணத்தை கொடுத்தது போல் நீங்கள் சொல்லுங்கள். சப்போஸ் ஒரு 10,000 தேவைப்பட்டதுன்னா, நித்திகா, எனக்கு தேவைப்பட்ட 10,000 எனக்கு பெற்று கொடுத்த இல்லைன்னா கொடுத்த உங்களுக்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லிகிட்டே இருங்க. சொல்லி முடிச்சுட்டு அடுத்தது உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க போயிடலாம். வேறு எதுவும் நீங்கள் பண்ணணும், அந்த பணம் எப்போ வருது அப்படிலாம் நீங்கள் எதுவுமே எதிர்பார்க்க வேணாம். நீங்கள் கேட்ட பணத்தை அந்த தேவதை நிச்சயமாக கொடுக்கும். அந்த சிம்பிளை பார்த்து நீங்கள் சொல்லணும், அவ்வளோதான். அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்பட்டாலும் இதை நீங்கள் சொல்லி பார்க்கலாம். சப்போஸ் யாரிடமாவது பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டீங்க, அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னாலும் சொல்லலாம். கடனாக கொடுக்கக்கூடிய தொகை உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் சொல்லலாம். மாதம் ஒரு பர்டிகுலராக ஒரு அமௌண்ட்டு உங்களுக்கு
உங்களுக்கு வரணும், அதாவது நீங்கள் செய்கிற தொழில் இல்லைன்னா வேலை பார்க்குறீங்க, அதில் நீங்கள் எதிர்பார்த்த சம்பளம் வரணும் அப்படின்னு நினச்சாலுமே இதை நீங்கள் தாராளமாக சொல்லலாம். இந்த ஒரு பேரை நீங்கள் 3 முறை அழைத்தால் போதும். அதாவது காலையில் ஒரு 5 நிமிஷம், மதியம் ஒரு 5 நிமிஷம், இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் சொல்லி முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் கேட்ட பணம் கண்டிப்பாக இந்த தேவதை கொடுத்தே தீரும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்தில், அரை மணி நேரத்தில் சொன்ன அடுத்த நொடியே கிடைச்சிருக்கு. சில பேருக்கு ஒரு நாளுக்கு மேலே போகாது. சில பேருடைய கர்ம வினையின் அடிப்படையில் கொஞ்சம் லேட் ஆகலாம். நிச்சயமாக இந்த தேவதையிடம் நீங்கள் கேட்ட பணத்தை அது கொடுத்தே தீரும். முழுக்க 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 இந்த தேவதையை நீங்கள் நம்பணும். இந்த நித்திகாவை நீங்கள் நம்பி சொன்னீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதலுக்கு செவிசாய்த்து நீங்கள் கேட்ட பணத்தை இது கண்டிப்பாக கொடுக்கும். பணத்தை அபரிவிதமாக தரக்கூடிய அற்புதமான தேவதை. உங்களுடைய பண தேவை நிறைவேறிடுச்சுன்னா இந்த தேவதைக்கு பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் இல்லைன்னா எல்லோ கலரில் இருக்கக்கூடிய கேண்டில் 1 இல்லைன்னா 2 3 இதை அந்த தேவதையை நினச்சி உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல அந்த மெழுகுவத்தியை ஏற்றி வச்சு அதுக்கு நீங்கள் நன்றி சொல்லலாம். அதாவது உங்களுடைய பண தேவைகள் கிடைச்சிடுச்சுன்னா நான் இதை செய்கிறேன் அப்படின்னு அந்த தேவதையிடம் நீங்கள் சொல்லிவிட்டு உங்களுக்கு பணம் கிடைச்சிட்டா நீங்கள் கேண்டில் ஏற்றி வைக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா வாயில்லாத ஜீவன்களுக்கு நாய்க்குட்டிகள் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு நீங்கள் பால் வாங்கி கொடுக்கலாம், பிஸ்கட்டு, உணவு இது போல் வாங்கி தரேன் அப்படின்னு கூட இந்த தேவதையிடம் நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக நீங்கள் கேட்ட பணத்தை கொடுக்கும். அதே போல் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட், அதாவது நீங்கள் செய்கிற வேலையோ இல்லை பிஸ்னஸ்லேயோ மாதம் மாதம் இந்த அளவுக்கு எனக்கு ஒரு வருமானம் ஏற்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 21 நாட்களுக்கு மட்டும் இந்த தேவதையோட பெயரை காலையிலையும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் நான் சொன்ன முறையில் சொல்லிவிட்டு நீங்கள் தூங்கி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பணத்தை இந்த தேவதை கொடுக்கும். உங்களுடைய விருப்பம் நிறைவேறிடுச்சுன்னா இந்த தேவதையிடம் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றியதற்காக இந்த நித்திகாவுடைய பேரை நீங்கள் நிறைய பேருக்கு சொல்லணும். அதாவது வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். இதை ஷேர் பண்ணுறதுக்காக நான் சொல்லலை, அவங்களுடைய பேர் ஸ்ப்ரெட் ஆகணும், அதாவது அவங்களுடைய புகழ் எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா. இது போலையும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதிடம் பிரார்த்தனை வைக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் கேட்டதே அந்த தேவதை கொடுத்தே தீரும். இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. நான்வெஜ் சாப்பிட்டாலும் சொல்லலாம், மாதவிடாய் காலத்திலும் சொல்லலாம், எந்த இடத்திலிருந்து கொண்டு வேண்டுமென்றாலும் சொல்லலாம், ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமென்றாலும் தாராளமாக சொல்லலாம். முழுக்க 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 இந்த தேவதை மேலே நம்பிக்கை வைத்து சொல்லி பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் இனி நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும். நன்றி.